வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தை அழிக்கும் வகையில் இந்தி திணிப்பு நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசுக்கு கண்டனம். மூளைச்சாவு அடைந்த நபரின் உடல் உறுப்புகள் தானம். அரசு சார்பில் இறுதி சடங்கு மரியாதை. தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினம் அனுசரிப்பு. அமைச்சர் எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தை அழிக்கும் வகையில் இந்தி திணிப்பு நடைபெறுவதாகவும் இதற்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு துணை போவதாகவும் இருமொழி கொள்கையையே தாங்கள் ஆதரிப்பதாகவும் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். 33% மகளிர் இடஒதுக்கீட்டை தற்போதுள்ள 543 தொகுதிகளிலேயே உடனடியாக அமல்படுத்தாமல் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் 2029ஆம் ஆண்டுக்கு தள்ளி போடுவது பெண்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் எம்பி தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் சூழல் குறித்து பேசிய அவர், தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் வாக்குகள் எந்த அளவுக்கு பிரியும் என்பதே இப்போதே கணிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை கட்டாய பாடமாக்க மத்திய அரசு எடுக்கும் முயற்சி ஜனநாயக விரோதமானது என்று நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தை அழிக்கும் வகையில் இந்தி திணிப்பு நடைபெறுவதாகவும் இதற்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு துணை போவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இருமொழி கொள்கையையே தாங்கள் ஆதரிப்பதாகவும் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் அந்த வீடியோவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த நபர் ஒருவரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிகழ்வு பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சார்பில் கலெக்டர் இறந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செய்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி சேலியமேடு பகுதியை சேர்ந்தவர் வரதன், வயது 46. சாலை விபத்தில் படுகாயமடைந்த இவர் கடந்த 24ஆம் தேதி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலன் இன்றி அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் குடும்பத்தினர் முன்வந்ததின் பேரில் வரதனின் 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் அறுவை சிகிச்சை மூலம் தானமாக பெறப்பட்டன. இதில் சிறுநீரகங்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும், விழி வெண்படலங்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டன. இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை வரலாற்றில் இது 2வது உறுப்பு தான நிகழ்வாகும். இதனையடுத்து புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உயிரிழந்த வரதனின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவருடன் சுகாதாரத்துறை செயலர், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு வரதனின் தியாகத்தை போற்றி இறுதி அஞ்சலி செலுத்தினர். உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள எல்ஜேகே தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள், முதன்மை செயலாளர் சுரேஷ், செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், அனிதா, மகளிர் அணி துணை தலைவி, மாநில பொதுச் செயலாளர் ராகினி, மதிராஜன், மணிமேகலை, மகளிர் அணி செயலாளர்கள் ஜெகதீஸ்வரி, மாநில பொதுச் செயலாளர் கலியுகராணி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அப்துல் வஹாப், மூத்த நிர்வாகி ஜெயசங்கர், முருகையன், மீனவர் அணி தலைவர் குமரன், தொண்டர் அணி தலைவர் மதன், இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவி பத்மபிரியா, அருட்தந்தை ரோஜர் அம்ப்ரோஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 3 மதங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தலைவருக்கு பிரார்த்தனை செய்தனர். அப்போது செல்போன் மூலம் வீடியோ காலில் வந்த ஜேசிஎம் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்ற பாடல் பாடி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் பிறந்தநாளை முன்னிட்டு எல்ஜேகே நிர்வாகிகள் முன்மத வழிபாடு செய்தனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் சுரேஷ், டாக்டர் துரைசாமி, பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் மும்மத வழிபாடு செய்தனர். இன்று காலை பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்திய லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்காவில் சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் அங்கிருந்த ரயில் நிலையம் அருகில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பசிலிகாவிற்கு சென்று அங்கு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிறப்பு வழிபாட்டில் மாநில செயலாளர்கள், அணி தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்றும், மத்திய அரசின் மும்மொழி கொள்கை குறித்து புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு கல்வியில் இருமொழி மற்றும் மும்மொழி கொள்கை குறித்து தெளிவான முடிவை எடுக்காததே இன்றைய கல்வி சிக்கல்களுக்கு காரணம் என்றும், மத்திய அரசின் திடீர் அறிவிப்புகளால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு இதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரிக்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழக கல்வி வாரியத்தையே நாம் நம்பி பின்பற்றி வருவதாகவும், தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படும் என்பதில் உறுதியாக இருந்தார் என்றும், அந்த அடிப்படையில் தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரியில் மட்டும் சிபிஎஸ்இ உள்ளிட்ட பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்பதும், இருமொழி கொள்கையே கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்பதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அரசு பொது விடுமுறை அறிவித்தாலும் சில தனியார் பள்ளிகள் விதிகளுக்கு புறம்பாக சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருவதாகவும், இத்தகைய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கல்வித்துறை அதிகாரிகள் கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் என்றும், இந்த நிலை நீடித்தால் கல்வித்துறையை கலைந்து விடலாம் என்றும் கூறினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி மாணவர்களின் எதிர்கால கனவை சிதைக்கும் வகையில் ஹிந்தியை திணிக்க நினைக்கும் மத்திய அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தெரிவித்துள்ளார். மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி மாணவர்களின் எதிர்கால கனவை சிதைக்கும் வகையில் ஹிந்தியை திணிக்க நினைக்கும் மத்திய அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்று புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் வழிகாட்டியாக கருதப்படுகிறது. இந்த மாநிலத்தில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, பிரெஞ்சு என 5 மொழிகள் அலுவலக மொழியாக உள்ளதாகவும், இதனை சீர்குலைக்கும் வகையில் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் 2 இந்திய மொழிகளை கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் பிரெஞ்சு மொழியை அழிப்பதன் நோக்கமாக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றும், இது தொடருமானால் எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும், 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பில் இருந்து இந்த மொழி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும், இது போன்ற மத்திய அரசின் வஞ்சக செயல்கள் மாணவர்களை பெருமளவில் பாதிக்கும் என்றும், பிஜேபி ஆட்சி செய்யும் மாநிலத்திலேயே மும்மொழி திட்டம் அமல்படுத்த இந்த மாநில மக்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் நம் மாநில கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கும் இது போன்ற செயல்களை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் எனவும், இது போன்ற விபரீத செயல் மேலும் தங்களின் உரிமையை பறிக்க நினைக்கும் மத்திய அரசு மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேலி சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் 32வது நினைவு நாளையொட்டி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் சட்டமன்ற உறுப்பினரும் தியாகியுமான அன்சாரி துரைசாமி அவர்களின் 32வது நினைவு நாள் விழா புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது.
அதித்தி ஹோட்டல் அருகே அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் தலைமையில் அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் ஜனதா தலைவர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து அன்னாரது படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அப்போது அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் மற்றும் பாமக அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் முன்னாள் கவுன்சிலர் கந்தன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அன்பர்கள் கலந்து கொண்டு தியாகியின் நினைவை போற்றி அஞ்சலி செலுத்தினர். அனைத்து கடவுள்களுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா என புதுச்சேரியில் நடைபெற்ற கிருஷ்ணலீலா நூல் அறிமுக விழாவில் இசைக்கவி ரமணன் புகழாரம் சூட்டியுள்ளார். சத்குருவின் பார்வையில் கிருஷ்ணரின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் வகையில் உருவாகி இருக்கும் கிருஷ்ணலீலா எனும் புதிய நூல் அறிமுக விழா இன்று புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சத்குருவில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் புத்தகத்தை வெளியிட ஹோட்டல் சத்குருவின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். பிரபல கவிஞர், இசைக்கவி ரமணன் மற்றும் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நூல் குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து சிறப்புரையாற்றினர். கோவை ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணரின் விழாவை மையமாக வைத்து லீலா என்ற சிறப்பு நிகழ்ச்சியை சத்குரு வழிநடத்தினார். கிருஷ்ணர் தனது வாழ்வின் பல முக்கிய தருணங்களை எப்படி விளையாட்டுத்தனத்துடன் இலகுவாக கையாண்டார் என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி சத்குருவால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த லீலா நிகழ்ச்சியில் கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து சத்குரு ஆற்றிய உரைகளை பிரபல எழுத்தாளர் சுபா எழுத்தாக்கம் செய்தார். இது ஈஷா காட்டுப்பூ மாத இதழில் 150க்கும் மேற்பட்ட மாதங்கள் தொடராக வெளிவந்து வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த தொடர் தற்போது புத்தக வடிவம் பெற்றுள்ளது. அதன் முதல் பாகம் இன்று புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இசைக்கவி ரமன், இளைஞர்களிடையே வாசிப்பு பழக்கம் குறைவதற்கு பெற்றோர்களே முக்கிய காரணம் என்றும், வீட்டில் குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதும் தமிழிலேயே சிந்திக்கும் சூழலை உருவாக்குவதும் அவசியம் எனவும், தற்போது வந்துள்ள ஆடியோ புக்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் நேரமின்மையால் வாசிக்க முடியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றும், இது நவீன காலத்து வாசிப்பு முறையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் பேசிய அவர், அனைத்து கடவுள்களுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா என தான் நம்புவதாகவும், உலகில் உள்ள அனைத்து மதம் மற்றும் மொழிகளுக்கும் கிருஷ்ணருடைய போதனைகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி பேசுகையில், ரீல்ஸ் மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் திரைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்கள் புத்தக வாசிப்பின் அலாதியான சுகத்தை உணர வேண்டும். கிருஷ்ணர் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள இந்த கிருஷ்ண லீலை ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி என பேசினார். சத்குருவின் புத்தகங்கள் தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கில, ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட உலக மொழிகள் என 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும், இந்த புத்தகங்கள் இதுவரை உலகம் முழுவதும் 50 லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன என்றும், சத்குருவின் படைப்புகளில் இன்னர் இன்ஜினியரிங், கர்மா ஆகிய நூல்கள் உலக புகழ் பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் பட்டியலில் இடம்பெற்று சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளன என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கத்தில் 25 ஆண்டு காலமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சியுடன் சிறந்த முறையில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பந்தன் 2026ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த பந்தன் 2026ஆம் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் தங்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேடம், வாய்ப்பாட்டு, நடனம், நாடகம், பரதநாட்டியம், யோகா, கராத்தே, ட்ரம்ஸ், கீபோர்டு மற்றும் ரோபாட்டிக்ஸ் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றனர்.
மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக எந்த கல்வி நிறுவனமும் இதுவரை செய்திராத வகையில் ரோபோட்டிக்ஸ் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் G20 ரோபோட் டாக் மக்களின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டு நடந்தது. அது நடப்பது, ஓடுவது, கைகளை உயர்த்துவது மற்றும் டான்ஸ் ஆடுவது என மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் மனங்களை கொள்ளை கொண்டது. SRK மேல்நிலைப் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் புதுமையான கருத்துக்களுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கான புதிய AI அடிப்படையிலான இணையதளம் மற்றும் தனிப்பட்ட மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விழாவில் SRK பள்ளியின் நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்றார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி எம் கீதா அவர்கள் பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். விழாவில் KG மாணவ மழலை செல்வங்களின் ஃபேன்சி டிரஸ் நிகழ்ச்சியானது புதுவிதமான முறையில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரு பெரும் இதிகாசங்களின் முக்கிய கதாபாத்திரங்களாக மாறு வேடமிட்டு வந்து விழா மேடையில் ஒருங்கிணைந்து நின்று காட்சி தந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். மால்கம்பம் விளையாட்டு பிரிவில் டெல்லியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸில் நமது பள்ளியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் பி கமலேஷ் பங்கேற்று பள்ளியின் சார்பாக தனது திறமையை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை விழாவிலும் சிறப்பாக வெளிப்படுத்தி அனைவரையும் மெய்சிலிர்க்க செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பந்தன் 2026ஆம் ஆண்டு விழா மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த மேடையாக அமைந்ததுடன் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றது. அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் நற்பண்புகளை உருவாக்க நேர்மை அங்காடி திட்டம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் செயல்படுத்தப்பட்டது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் அரசு பள்ளிகளில் நேர்மை அங்காடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன்படி மாணவர்களிடையே நேர்மை, பொறுப்பு மற்றும் ஒழுக்கம் போன்ற நல்ல பண்புகளை உருவாக்கும் நோக்கில் படிப்பிற்கு தேவையான எழுது உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அவற்றுடன் விலை பட்டியலும் வழங்கப்பட்டு மாணவர்கள் தேவையான பொருட்களை எடுத்து அதற்கான தொகையை உண்டியலில் செலுத்தி நேர்மையாக நடக்க அறிவுறுத்தப்பட்டனர். இதில் தங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி அதிக அளவில் 51 அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளது. முதலில் நகர்ப்புற பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் படிப்படியாக கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 14 பள்ளிகளில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் நேர்மை பழக்கத்தை வளர்த்து கொண்டு பயனடைந்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி தலைவர் பாக்யராஜ், செயலாளர் ஹரிஹரன், முன்னாள் தலைவர் சந்திரகலா, உறுப்பினர்கள் கார்த்திக், ஞானசுந்தரம், ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாயக் டேனியல் காலமானார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் மூத்த உறுப்பினர் தவளக்குப்பத்தை சேர்ந்த திரு நாயக் டேனியல் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மாரடைப்பால் காலமானார். அவர்களின் இல்லத்திற்கு முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் தலைவர் மோகன் அவர்கள் நேரில் சென்று அன்னாரின் பூத உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் கோபாலன், பாலச்சந்தர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். சங்கத்தின் சார்பில் ஈமச்சடங்கு உதவி தொகையாக 3000 ரூபாய் மறைந்த டேனியல் அவர்களின் மனைவியிடம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.